அடிக்கடி வந்துடுறது. ஆமாம், ரெகுலராக வரும், நல்லா இருக்கு. ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு. கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் டே வரேன். டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு. தக்கூர் 2 மைனஸ் வச்சு வேற லெவல்ல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலரா ஒரு வீக்கெண்டு வந்துருவோம். எப்போதும் வந்துட்டு சாப்பிட்டு போறது, வாங்கிட்டு போயிடுவோம் சம்டைம்ஸ், இல்லைன்னா அங்கேயே சாப்பிட்டு போயிடுறது. இந்த மாதிரி டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் திருச்சியில் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஷாப் தாங்க வந்திருக்கிறோம். திருச்சி வந்து பிரியாணி கடையா, சென்னையில் பிரியாணி கடை எடுத்து பார்த்தா தான் நீங்கள் கேட்கலாம். திருச்சியில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி கடைங்க. எப்படி பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மந்தி பிரியாணி நாங்கள் பார்த்துருக்கோம். கடையோட பேர் எனக்கு வாயிலின் வழியில் ஒரு நிமிஷம். அர் ரஜாக் மந்தி பிரியாணி 3 டைப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ளைன் பிரியாணி 50 ரூபாயும், நம்ம ஒரு லெக் பீஸ் வரும்ல, லெக் பீஸ் வச்சு வந்து ஒரு 100 ருபீஸும், லெக் அண்ட் டை அந்த மாதிரி வச்சு 150 ருபீஸ்க்கும் வந்து இங்கே பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒரு அரப் கண்ட்ரி ஸ்டைலில் வந்து இவங்க வந்து பிரியாணி, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொடுத்துட்ருக்காங்க. மந்தி பிரியாணி வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். நான் ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக மந்தி பிரியாணி நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோவா அந்த மந்தி பிரியாணியோட இது வந்து எனக்கு கனெக்ட் ஆகவும் சொல்லலாம். நார்மல் பிரியாணி நம்ம சாப்பிட்டு பட் ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நம்ம திருச்சி வந்திருக்கோம். திருச்சி வந்து ஒரு பிரியாணி கடை கூட பண்ணலாம் எப்படி, அதனால தான் சரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே மந்தி பிரியாணி வந்திருக்கோம். ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இது வந்து ரன் பண்ணி இனோவேட்டிவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. போயிட்டு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, பிரியாணிக்கு வந்து மயோனஸும் அந்த டக்கூஸும் சொல்லுவாங்க, அது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணிக்கு மயோனஸ் வச்சு நான் இங்கே தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்தது வந்தீங்கன்னா 1:30 வந்தோம். அதுக்குள்ளே வந்து சம கூட்டம் ஆயிடுச்சு. நம்ம வந்த உடனே நமக்குன்னு ஒரு பிரியாணி எடுத்து வைக்க சொல்லிட்டோம். அந்த பிரியாணி நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்க, எதனால் இது மாதிரிலாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வழியாக போகலாம். ஆஷிக், கடை நேம் வந்து அர் ரஜாக். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் சும்மா போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. பிரியாணியில் இந்த பிரியாணி போனது எப்படி தோணுச்சு? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்கிறேன் ஒரு ஐடியா. யாரும் அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மந்தி கொண்டு வரல. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான். வீட்டில் அக்கா தான் சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம இங்கே வந்து சேல்ஸ் பண்ண தான் பண்ணுவோம். சமைக்கிறதெல்லாம் வீட்டிலே தான் சமைக்கிறது. நார்மல் பிரியாணினா நீங்கள் ஒவ்வொரு ஊரும் ஒரு மாதிரி வரும். தால்ச்சா வைப்பாங்க, சில ஊரில் ரைத்தா வரும். இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. காரம் சாரம் இருக்காது, மைல்டாக இருக்கும். அது இல்லாமல் ஈஸியாக வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி நெஞ்சரிச்சல் அதெல்லாம் எதுவும் இருக்காது. அது வந்து சிக்கன் பீஸ் தனியாக பண்ணுறீங்க? ஆமாம், அது கிரில் தான் பண்ணுறோம். நம்ம ரைஸ் தனியாக, சிக்கன் கிரில் பண்ணுறோம். அது ட்ரை லெமன். லெமனே வந்து ஸ்மோக்டு வெர்ஷன். ஸோ அது இன்னும் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். மந்திக்கு மைனஸ் தான் மேக்ஸிமம் வரும். இல்ல, மந்திக்கு மைனஸ் தான் வரும். ஆமா, மைனஸ் வந்து சில இடத்துங்களில் எப்படி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. பெப்பர் இல்லை சாஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இதில் வந்து பியூர் மைனஸ் மட்டும்தான். அது ஆல்ரெடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், கொண்டாயில் இருந்தேன். சென்னையில் ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். என் கசின் இப்போ ஊருக்கு போயிருக்காப்புல, அவர் இல்லை. அதாவது வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது இங்கே வந்துடுவோம். 3 டைம்ஸ் நாங்கள் வந்து அடிக்கடி வந்துடுறது. ஆமாம், ரெகுலராக வரோம், நல்லா இருக்கு. ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு. கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிரியாணியோட ஃப்ளேவராக இருக்கட்டும், பீஸோட அந்த குவான்டிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மந்தி பிரியாணின்றது தனியாக யூனிக்கான ஒரு ஸ்டைலு.
நீங்க இதுக்கு முன்னாடி மந்தி பிரியாணி வேற எதுவும் இல்லை வேற ட்ரை பண்ணதில்ல. இந்த லைனில் இவங்க தான் மோஸ்ட்லி இங்கே நிறையா பிரியாணி கடை இருக்குது, நிறையா ஃபுட் ட்ரக்ஸ்லாம் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. குவாலிட்டியா இருக்கு? 100ல் தராங்க லெக் பீஸோட. லெக் அண்ட் தையில் 150 தராங்க. அவங்களுக்கு சைடிஷ் வந்து இந்த மைனீஸும் டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒரு பிரியாணி மைனஸ் எப்படி ப்ரோ? அது என்னன்றது தெரியல, ஆனால் அது ஒர்த்து. நீங்க ட்ரை மைனஸோட மைனஸோட நல்லா இருக்கு. பீஸ் வச்சு சாப்பிடும்போது சரி, பிரியாணி பரட்டி போட்டு அடிக்கும்போது சரி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யோசிச்சோம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னா, ஆனால் கண்டிப்பாக அது ஒர்த்தாகுது, ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுது. நல்லா இருக்கு, எல்லாம் லைக் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாருமே வராங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா இப்போ பிரியாணி இருக்கா காலி ஆயிடுச்சா? முடிஞ்சு இவ்வளவு செய்யறது கட் ஆயிடுச்சு. மக்கள் நிறைய பேர் இல்லைன்னு போறாங்க. இல்லை, இது சண்டேனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சில நேரம் கூட இருக்கும். ரெகுலராக வந்து ஒரு வீக்கெண்டு வந்துடுவேன் எப்போதும். வந்துட்டு சாப்பிட்டு போகிறது, வாங்கிட்டு போயிடுவோம் சம்டைம்ஸு, இல்லைனா அங்கேயே சாப்பிட்டு போயிடுறது. இந்த மாதிரி டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு ஒன் இயராக நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக இந்த மாதிரி இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் காஸ்ட் வைஸ்லாம் செம்மையாக நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்பைசி இந்த மாதிரிலாம் அதுக்கேற்ற மாதிரி இது கேரளா ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம ஊர் சைடில் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் காரைக்கால் சைடு நாங்கள் போவோம். மந்தி சாப்பாடுனா அங்கே காரைக்கால் சைடு போவோம். ஸோ அங்கே எல்லாம் சகனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. அதான் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா அது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இருக்குது. இதுவும் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. மற்றபடி எதுவும் இதெல்லாம் நெகட்டிவாக எதுவும் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு கேஜிஸ் போடுவீங்களா? இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். 200 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு. ஸ்டார்டிங் பண்ணும்போது எவ்வளோ பண்ணீங்க? ஸ்டார்டிங் 6ல் ஆரம்பித்தோம், இப்போ 200 பண்ணுறோம். 200 நம்மள்ட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 50க்கு வந்து எம்டி மட்டும் தரும், 100 ரூபாய்க்கு லெக் பீஸோட வரும், 150க்கு லெக் அண்ட் தையோட கொடுக்கும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வரேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. தக்கூர் 2 மைனஸ் வச்சு வேற லெவலில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுக்கு அற்புதமாக அல்டிமேட்டாகவும் இருக்குது. சீரியஸாக ப்ரோ, ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட் வந்துட்டு அடுத்த டைம் வரணுங்கன்னு தூண்டணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால என்ன தாராளமாக வரலாம். பிரியாணிக்கு எப்படி ப்ரோ மயோனைஸ் வச்சு சாப்பிடுறது எப்படி இருக்கு? ஏன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்னைக்குமே ஃபுட்டுங்கிறது வந்து நாக்கில் உள்ள அந்த டென்சிட்டி வந்து டேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால என்ன இதில் உள்ள டேஸ்ட்டு வந்து என்னன்னா அந்த தக்கூருக்கும் மைனஸுக்கும் ப்ளஸ்ஸு இந்த வந்து காம்போவுக்கும் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி அந்த ஆர்வத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இந்த ஆர்வத்துல மறுபடியும் வருவீங்க? கண்டிப்பா, டெஃபினெட்லி. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்க வாங்க சாப்பிடுங்க, டேஸ்ட் வைஸும் அற்புதமா இருக்கு. நம்மளுக்கு என்ன ப்ளஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம், ஆனா இங்க சாப்பிட்டதுல ஒரு ஃபுல்ஃபீல் இருக்குன்னு தெரியுமா? அந்த ஃபுல்ஃபீலுங்கிறது நம்மள்ட்ட கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல கிடைக்குது. அதனால என்ன தாராளமாக வந்து இங்கே வந்து சாப்பிடலாம். கடை டைமிங் நம்ம 12:30 ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரைடே மட்டும் லீவு, மற்ற எல்லா நாளும் கடை இருக்கும். லொகேஷன் கரெக்டாக எங்கே போகுது? கரெக்டாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே மியூசியம் ஆப்போசிட், எல்ஐசி பில்டிங் காம்பவுண்ட். வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருப்பி வாங்க.